எங்க வீட்ல எப்பவுமே எறா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்போதே, அத வாங்கி சுத்தமா கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். வாங்க எப்படி நாங்க எறாவ கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடையிலேயே எறாவ தோல் உரிச்சு குடுத்துருவாங்க. நம்ம அத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, எறா முதுகு பக்கத்துல கத்தி வச்சு எண்டு வரைக்கும் வீடியோல காமிக்கிற மாரி கீறிக்கலாம். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, கருப்பா அதோட குடல் இருக்கும். அத ரிமூவ் பண்ணிடலாம். யூசுவலா அதோட சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். நாங்க அது இல்லாம எறாவோட உள் பக்கத்துலயும் பிளாக் கலர்ல மைல்டா இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப எல்லா எறாவையும் இதே மாரி கிளீன் பண்ணிட்டு 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, சுத்தமா தண்ணி இல்லாம ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். யூசுவலா சீ ஃபுட்க்கு உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டா கொஞ்ச நேரத்திலேயே செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்பவுமே சீ ஃபுட் அப்படியே தான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மந்த் வரைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ளேயே யூஸ் பண்ணிடுவேன். நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் நல்ல குவாலிட்டியா ஏர்டைட்டா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.